ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிதிராவிடர் நல வாரியம் சார்பில் கட்டப்பட்ட கட்டடம் பயன்பாட்டிற்கு வராமல் பாழடைந்து கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அந்த பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் இளங்கோவன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட்டில் ஆதிதிராவிட மக்களுக்காக பின்னலாடை சார்ந்த தொழில்நிறுவனங்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களால் சுமார் 200க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தோற்றி வைக்கப்பட்டு இருந்தன. இந்த நிலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்டிடத்தை யாருக்கும் பயன்படாமல் இருப்பதாக இந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து சார் வணக்கம். இது இந்த பெருந்துறை சிப்காட் பகுதியில் ஆதிதிராவிடர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடமாகும். இது கடந்த எத்தனை ஆண்டுகளாக பயன்பாடு இல்லாமல் இருக்குது? சிப்காட் வளாகத்தை பார்வையிட்டு, அதே போன்று திருப்பூர் மாவட்டத்தில் முதலைப்பாளையத்தில் 100 கட்டடங்கள் கட்டப்பட்டு இதே நிலையில் தான் இருக்குது. அதையும் பார்வையிட்டு அவர் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றார், பேசினார். இது மிகப்பெரிய அநீதி, தலித் மக்களுக்கு நடந்த அநீதி. கடந்த 29 ஆண்டுகளாக இது எந்த மக்களுடைய பயன்பாட்டுக்கும் இல்லாமல் இருக்குது என்று சட்டசபையில் அவர் பேசியதன் விளைவாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 50 கோடி ரூபாய் மராமத்து செலவுக்காக, இதனுடைய பராமரிப்பு வேலைகளுக்காக ஒதுக்கினார். ஆனால் கடந்த 8 மாதங்களாக எந்த வேலையும் நடைபெறாமல் இருந்தது. அப்போது நாங்கள் மீண்டும் கோரிக்கை போராட்டங்கள் வைத்ததன் அடிப்படையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் இங்கு விருப்ப மனுக்களை பெறுவதற்காக ஒரு முகாம் நடத்தப்பட்டது. அதில் தொழில் முனைவர்களுக்கெல்லாம் விருப்ப மனு பெறுவதற்கான முகாம் நடத்தப்பட்டது. ஆனால் இன்று வரை பணிகள் சரிவராக நடக்கவில்லை. திட்டமிட்டே அதிகாரிகள் இந்த வேலையை காலதாமதம் செய்திருக்கிறார்கள். இதில் எந்த இடத்திலும் தலித் மக்கள் தொழில் முனைவராக மாறிவிடக்கூடாது என்றதில் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் முக்கிய பிரமுகர்களும் இருக்கிறார்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் முக்கிய பிரமுகர்களும் இருக்கிறார்கள், அதிகாரிகளும் இருக்கின்றார்கள். சார், கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்த கட்டடம்லாம் இப்போ சும்மா இருக்குது. இப்போ இந்த கட்டடத்தோட தற்போதைய நிலை என்ன, எப்படி இருக்குது? மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கா? இப்போ அரசாங்கம் இது பயன்பாட்டிற்காக எவ்வளோ கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க? அந்த நிதியை போதுமானதாக இருக்கா? இந்த கட்டடம் இங்கே ஒரு 200 கட்டடங்கள் இருக்குது நம்முடைய பெருந்துறை சிப்காட் வளாகத்தில். அதேவேண்டு திருப்பூர் முதலைப்பாளையத்தில் அங்கே 100 கட்டடங்கள் இருக்குது. ஒதுக்கப்பட்ட நிதி பார்த்திங்கன்னா 50 கோடி ரூபாய். 50 கோடி ரூபாயை இங்கே காம்பவுண்டு கட்டுறதுக்கு தான் போதுமான நிதி இல்லை. காம்பவுண்டு வேலைகள் மட்டும்தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. அது சுற்றியும் காம்பவுண்டு வேலைகள் நடைபெறுறதால இது பார்த்திங்கன்னா அந்த 200 கட்டிடங்களில் ஜன்னல்கள், கதவுகள் இடிந்திருக்கின்ற அந்த பகுதியெல்லாம் மராமத்து வேலைகள் தொடவே இல்லை. ஒன்றும் அது போதுமான நிதியும் இல்லை.